சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அனைத்து அடியாருக்கும் இனியது வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சிவ திரு காரைக்கால் விஜயலட்சுமி அம்மாவர்களுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கேமரா மட்டும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. கேமரா ஆன் பண்ணணுமா? ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணுங்க. ஓகேவா? ஷேர் வீடியோ கொடுங்க. ஷேர் வீடியோ. ஓகே, கண்டினியூ பண்ணிக்கோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் என்று வணங்கும் நடராஜ பெருமானின் பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி, ஐந்தொழில் புரிகின்ற அந்த சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, 25 முகங்களில் நமக்கு என்று மருள் செய்கின்ற அந்த மகா சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, திருமுறையின் மகிமை என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இறை அருளும் குரு அருளும் கூட்டி வைத்திருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தருகின்ற சிவசிவ அன்பே சிவம் டெலிசேனலுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நம் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். திருச்சிற்றம்பலம். வந்திருக்கும் அன்பர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். தலைப்புக்குள்ள போவோம். திருமுறையின் பெருமை. திருமுறை அப்படின்னு சொன்னாலே அது பாடல்களோட தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தேவாரம், தே பிளஸ் வாரம் இல்ல தே பிளஸ் ஆரம் அப்படின்னு சொல்றதுதான் தேவாரம் அப்படின்னு சொல்றோம். இந்த திருமுறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா 12 திருமுறைகளாக நமக்கு தொகுத்து தந்திருக்காங்க. அதாவது இறைவனோட புகழ 27 அடியார் பெருமக்கள் பாடியதுதான் இந்த தேவாரம். இதுல பாத்தீங்கன்னாக்கா முதல் 3 திருமுறை, அதாவது 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, இது 3ம் பாடினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். அதாவது பாடல்களால திரு பிளஸ் ஆரம். அப்ப திருமுறை அதாவது பாடல்களால, இப்ப நம்ம பாக்களால, இப்ப மலர்களால இறைவனுக்கு என்ன செய்யறோம்? ஆரம் சூட்டுறோம், பூமாலை சூட்டுறோம். அதே மாதிரி பாமாலையா சூட்டினதான் நம்ம திருமுறை அப்படின்னு சொல்றோம். அதுபோல சூட்டப்பட்டதுதான். அதாவது 3 திருமுறை பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் அருளியது. அதுக்கு அடுத்தது அதாவது 4, 5, 6 இந்த 3ம் பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளியது அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு அடுத்தது 7ஆம் திருமுறை, இது பாத்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியது. அதுக்கு அடுத்தது 8ஆம் திருமுறை, இப்ப எல்லாராலும் பாத்தீங்கன்னா முற்றோதல் பண்ணப்படுற அந்த சிவபுராணம் தொடர்ந்து படிக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த திருவாசகத்துலதான் இருக்கு. இது 8ஆம் திருமுறை. இது மாணிக்க வாசக சுவாமிகள் அருளியது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சிவபுராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சிவபுராணங்கிறது பாத்தீங்கன்னாக்கா இதுலயே இருக்கிற முதல் பதிகம் தான் சிவபுராணம். நிறைய பேருக்கு அது தெரியாம இருக்குது. நாங்க சிவபுராணம் படிக்க போறோம் அப்படின்னு. அதாவது முழுமையா சொல்லணும்னா திருவாசகத்துல உள்ள ஒரு பதிகம் தான் சிவபுராணம். முதல்ல படிக்கிறது தான் சிவபுராணம். அப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 9ஆம் திருமுறை, இது பாத்தீங்கன்னா 9 அடியார்கள் பாடுனத தொகுத்ததுதான் 9ஆம் திருமுறை. அதே மாதிரி 10ஆம் திருமுறை, இது பாத்தீங்கன்னா மந்திரம் அப்படின்னா திருமந்திரம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இதுல ஒவ்வொரு பாடல்களும் ஒரு மந்திரத்தை நமக்கு சொல்றதுனால இது மந்திர பாடல் அப்படிங்கிறதுனால இத திருமந்திரம் அப்படின்னு அழைச்சாங்க. இத திருமூல நாயனார் தான் அருளியது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 11ஆம் திருமுறை. இந்த 11ஆம் திருமுறை பாத்தீங்கன்னா 12 அடியார்கள், அதாவது என்னன்னா 11 அடியார்கள் பாடினது. முதல் பாடல்னு பாத்தீங்கன்னா இறைவனே ஒரு பாடல் இதுல பாடியிருக்கிறார். அப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா 12 அடியார்கள், அதாவது இறைவனும் சேர்ந்து அடியாராக அங்க கருதப்பட்டு 12 அடியார்கள் பாடினது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 12ஆம் திருமுறை, இதுவும் பாடல்கள் தான் அப்படின்னாலும் இது பாத்தீங்கன்னா இறைவனை பற்றிய பாடல்கள் அல்லாம இறைவனை வணங்கிய அடியார்களது புராணத்தை சொல்வது. 63 அடியார்களோட அந்த அவங்களோட வாழ்க்கை வரலாற பாடல்களாக நமக்கு யாரு தந்திருக்கான்னா சேக்கிழார் பெருமான் தந்திருக்கிறார். இத திருத்தொண்டர் புராணம் இல்லைன்னா பெரிய புராணம் அப்படின்னு. ஏன்னா பெரியவர்கள் அப்படின்னா யாருன்னா அடியார்கள் தான் பெரியவர்கள். அதனால இத திருத்தொண்டர் புராணம், பெரிய புராணம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இந்த புராணங்கள்ல இந்த 12 திருமுறைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, இதுல இல்லாத கருத்துக்களே எதுவும் கிடையாது. இது இன்னும் சொல்ல போனாக்கா நம்ம வாழ்வியலுக்கு என்ன தேவையோ
நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. அதாவது நமக்கு வந்து 2 விதத்துல வந்து இந்த திருமுறைகள் வந்து நமக்கு பயனளிக்குது. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இல்வாழ்க்கையில ஒருத்தவங்களுக்கு என்னென்ன தேவை, சொத்து, சுகம், மனைவி, குழந்தைகள் இதெல்லாம் தேவைன்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா? இதையும் வந்து இந்த திருமுறை படிச்சா கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இறைவனுடைய திருவடி தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த திருமுறையை வழிவகுக்குது அப்படின்னு சொல்றோம். இப்ப வந்து நம்ம வந்து சில பாடல்களை பார்ப்போம். இந்த பாடல்கள் வந்து திருமுறையில உள்ள பாடல்கள் இது வந்து வாழ்வியலுக்கு, அதாவது வாழ்வியலுக்கு எப்படி நமக்கு பயன்படுது அப்படின்னு. இப்ப நம்மளோட தேவைகள் அப்படின்னு இருக்கும் பாத்தீங்களா? நம்ம தேவைகளை நிறைவேற்றிக்க இந்த பாடல்களை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னொன்னு என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த பாடல்களை வந்து மனமுருகி பாடணும் ஒண்ணு, அதோட நம்பிக்கையா பாடணும். இப்ப ஒரு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்றோம். குழந்தை வேணும்னு சொன்னா இந்த பதிகத்தை பாடுங்கம்மா அப்படின்னு நாங்க சொல்றோம். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, 1 நாள் படிப்பாங்க, 2 நாள் படிப்பாங்க, 1 மாசம் படிப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பலனும் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா அதை விட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாம, அதாவது இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம சொல்லும் போதே இந்த பதிகத்தை வந்து நீங்க வந்து மனது உருகி இறைவனை நினைச்சு கண்டிப்பா அவர் அருளுவார் அப்படின்னு படிங்க அப்படின்னு சொன்னோம்னா, இவங்க வந்து அப்படி படிக்காம சந்தேகத்தோட, சரி இந்த அம்மா சொல்லிட்டாங்க அதனால நம்ம படிச்சு பார்ப்போம், கிடைச்சா நல்லது தானே அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் வந்து என்னன்னா, இந்த அறகுறையா இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறைவனை சொல்லும் போது மிக்கு சோதிக்க வேண்டாம் அப்படின்னு. அதாவது இறைவனை வந்து சோதனை பண்ணி பாக்குறது இல்ல, நமக்கு வருமா வராதா அப்படின்னு. வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி படிச்சோம்னா கண்டிப்பா என்ன, அது நம்ம நினைச்சது நடக்கும், நமக்கு வேண்டுனது கிடைக்கும். அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்ப எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, ஆஹ் தடைபடுற திருமணம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்னு. இப்ப இதுதான் வந்து முக்காவாசி பிரச்சனையா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பொண்ணு தேடிக்கிட்டு திருமணம் நடக்காம, அதாவது பாத்தீங்கன்னா 35 வயசு, 40 வயசு, 45 வயசு அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கிறாங்க. அந்த மாதிரி பொண்ணே கிடைக்காம போகுது. இன்னும் சொல்ல போனாக்கா என்ன சொல்றாங்கன்னா, 100 ஆண்கள் இருந்தாக்கா 80 பெண்கள் தான் இருக்காங்களாம். அப்படிங்கும் போது அப்ப எப்படி பெண்ணு கிடைக்கும்? அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை என்ன ஆகுது, சமுதாயம் உருவாக்கி வச்சிருக்கு. அப்ப அந்த மாதிரி இதுல நமக்கு ஒரு பொண்ணு தேவை அப்படின்னா நம்ம உருகி என்ன பண்ணணும், தேடணும் அப்படின்னு. சரி, அதுக்கு என்ன பாட்டு பாடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமுறையில வந்து திருமருகல்ல திருஞான சம்பந்தர் பாடுன, அதாவது திருமருகள் அப்படிங்கிற ஒரு தளத்துல அவர் பாடின பாடல், சடையாயேனுமால் சரணி ஏனுமால் விடையாயேனுமால் வெறுவாவேனுமால் மடையார் குவளை மலரும் மருகள் மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே. இந்த பாடல் பாடப்பட்ட சமயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, திருஞான சம்பந்தர் வந்து தன்னோட அடியவரோட திருமர்களுக்கு போறாரு. அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணு வந்து அழுதுகிட்டு இருக்கா. எப்படி அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னா, இறந்து போன ஒரு ஆண்மகன் அங்க இருக்கிறான். இவ பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அழும்போது சொல்றா, உன்னை தொட்டு கூட அழ முடியாம எனக்கு உரிமை இல்லாம நான் இப்படி ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லி அழறா. அப்ப திருஞான சம்பந்தர் என்ன செய்யறாரு, இந்த பெண்ணோட நிலைமை ஏன் இப்படி இருக்குது என்னன்னு விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு. அப்ப என்னன்னு போய் கேக்குறாங்க. கேட்டவன அந்த பெண்ணு வந்து சொல்றாளாம். என்ன சொல்றா அப்படின்னாக்கா, இந்த பெண்ணு கூட பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா 6 பொம்பளை பிள்ளைங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்ப அதே மாதிரிதான் காலம் திரும்பியும் வருது. அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எப்படி வரதட்சணைன்னு பணம் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ, அந்த காலத்துல பெண்ணுக்கு வரதட்சணை கொடுத்துதான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்படிப்பட்ட காலம். அப்ப இந்த பெண்ணோட அப்பா என்ன செய்யறாரு, இந்த இறந்து போன பையன் யாரு அப்படின்னா இந்த பெண்ணோட தாய் மாமன். அப்ப ஒவ்வொரு தடவையும் வந்து என்ன சொல்றாருன்னா, மூத்த பொண்ணை திருமணம் செய்து கொடுக்கும் போது சொல்றாரு, உனக்கு அடுத்த பொண்ணை திருமணம் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா அவங்க வந்து நிறைய நகை போடுறேன், நிறைய பணம் சீர்வரிசை எல்லாம் செய்யறேன்னு சொன்னோன்னு மூத்த பொண்ணை திருமணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்ப அடுத்தது 2வது பொண்ணை சொல்லும் போதும் அதே மாதிரியே சொல்லி உனக்கு அடுத்த பொண்ணை தரேன் அப்படின்னு. இப்படியே பாத்தீங்கன்னா 5 பெண்ணுங்களுக்கு நிறைய பணத்தை வாங்கி வாங்கி நிறைய பணக்காரவங்களுக்காக கட்டி கொடுத்துட்டாரு.
இப்ப இந்த தாய் மாமங்கிறவன் வந்து சொத்தெல்லாம் கிடையாது, அவன் ஏழை, ஆனா ரொம்ப அன்புள்ளவன். அப்ப இந்த கடைசி பெண்ணு என்ன நினைக்கிறான்னா, நம்ம நம்ம அப்பா வந்து இப்படி ஏமாத்திக்கிட்டே இருக்காரு, எப்படியாவது நம்ம வந்து நாமாவது என்ன பண்ணணும், நம்ம தாய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்போன்னு 2 பேரும் ஓடி வர்றாங்க. ஓடி வந்து என்ன செய்யறாங்க, இந்த திருமருகள் பதிக தளத்துல வந்து நைட்டு படுத்திருக்காங்க. இப்ப நைட்டோட நைட்டா ஓடி வந்துட்டாங்க. விடிய காலையில இந்த கோயில்ல நம்ம திருமணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு படுத்திருக்காங்க. படுத்திருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பையனை வந்து அந்த முறை மாமன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த மாமாவை வந்து என்ன ஆகுதுன்னா பாம்பு தீண்டி அவன் இறந்து போயிடுறான். அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றா, எழுந்து மூச்சு பாக்குறா, அவன் இறந்து கிடக்கிறத பார்த்த உடனே அழறான். அப்பதான் இவர் என்ன பண்றாரு, இதை கேள்விப்பட்ட உடனே இந்த பாடலை பாடுறார். இந்த பாடல் பாடி முடிச்ச உடனே அந்த பையன் என்ன பண்றானா, தூங்கி முடிச்ச மாதிரி அப்படியே எழுந்து உட்கார்ந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, திருஞான சம்பந்தரே என்ன பண்றாரு, இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாரு. அதனால திருமணம் நடக்காம இருக்கிறவங்க இந்த பதிகம், இப்ப நான் பாடினது ஒரு பாடல், ஃபர்ஸ்ட் பாடல் மட்டும். இந்த பதிகம் முழுவதுமே பாராயணம் பண்ணா எப்படி பாராயணம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடிய காலையில 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள விளக்கு பொருத்தி வச்சுட்டு இந்த பதிகத்தை நம்ம தொடர்ந்து பாடணும். அந்த மாதிரி பாடினோம்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 48 நாள்ல எதுவுமே ஒரு மண்டலம் செஞ்சாதான் நமக்கு அதோட பலன் கிடைக்கும். 48 நாள்ல கண்டிப்பா என்னது, தடைப்பட்ட திருமணம் நடக்கும். அது வந்து என்னது, நிறைய பேருக்கு நடந்திருக்கு அப்படிங்கறதுல நான் இங்க பதிய வைக்கிறேன். அத மாதிரி திருமணத்துல வந்து திருமணம் பண்றாங்க. அப்ப வந்து அந்த தம்பதிகள், அதாவது மணமகனும் மணமகளும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு பதிகம் இருக்குது. என்ன பதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்லதோறும் கழுமளவள நகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. இந்த பதிகத்தை வந்து நம்ம எல்லா நல்ல நிகழ்ச்சிகளும், உதாரணமா அந்த பிறந்த நாள் கொண்டாடுறோம், இல்ல ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சி நமக்கு நடக்குது, ஒருத்தவங்களை ஆசீர்வாதம் பண்றோம் அப்படின்னா இந்த பாடலை பாடி என்ன பண்ணலாம், ஆசீர்வாதம் பண்ணலாம். இந்த பாடல் வந்து அப்படி சிறப்பான ஒரு திருப்பதிகத்துல உள்ள பாடல். அது அடுத்தது, அதாவது திருமணம்னு பார்த்தோமா, அதுக்கு அடுத்தது என்னன்னா நாள் நட்சத்திரம் நவகோள்கள், இதனால வர பிரச்சனை இதெல்லாம் எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதாவது சொல்றாங்க, ஆதிரை பரணி ஆரல்லாயில்ய முப்புறம் கேட்டை தீதரு விசாகம் ஜோதி சித்திரை மகம் ஈராரும் மாதனம் கொண்டார் தாரார் வழிநடை பட்டார் மீளார் பாய்தனில் படுத்தார் தேரார் பாம்பின் வாய் தேரைதானே. அதாவது இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, ஆதிரை பரணி ஆயில்யம், அப்புறம் கேட்டை விசாகம் ரேவதி, அப்புறம் சித்திரை மகம், இந்த இந்த 12 ராசிகளும் பாத்தீங்கன்னாக்கா இந்த ராசிகள்ல இருக்கிறவங்க, அதாவது தீதரு, அதாவது ஒரு நல்ல இடத்துல இல்லாம இருந்தாக்கா மாதனம் கொண்டார், அதாவது பணம் வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்களாம், கொடுக்க மாட்டாங்களாம். பெரிய பணக்காரரா இருந்தா கூட அவங்க ஏழையா ஆயிடுவாங்க. வழிநடை பட்டார் மீளார் அப்படிங்கிற ஒரு பயணம் போறாங்க, அந்த காலத்துல காசி போவாங்க பாத்தீங்களா, காசி போனா திரும்பி வரமாட்டாங்க. அது அடுத்தது பாய்தனில் படுத்தார் தேரார், உடம்பு சரியில்லாம படுத்தாங்கன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டாங்க, அவங்க வந்து என்னது, அவங்க வந்து இறந்துதான் போவாங்க அப்படின்னு. பாம்பின் வாய் தேரை தானே, ஒரு பாம்பு வாயில மாட்டுன ஒரு தேரை வந்து பாம்பு வாயில மாட்டினா எப்படி அதுக்கு வந்து வாழ்நாள்ங்கிறது முடிஞ்சு போகுதோ, அந்த மாதிரி இந்த தீதரு, அதாவது இதெல்லாம் இல்லாத ஒரு இடத்துல இந்த நட்சத்திரங்கள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா என்ன ஆகும், நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு. சரி, அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கும் வந்து திருமுறையில ஒரு நல்ல பாடல், இந்த பாடலை பாடினோம்னா நமக்கு இந்த நட்சத்திரால வர்றது, அதாவது நம்ம இன்னும் சொல்ல போனாக்கா அஷ்டமத்து சனி, 7.5 சனி, கண்ட சனி, 4ஆம் இடத்து சனி,
இதெல்லாம் அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா இந்த சனின்னே ஒரு 10 சனி இருக்குது நமக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா 7.5 சனி பிடிச்சதுன்னாக்கா 7.5 வருஷம் நம்ம அவதிப்படுறோம். அதே மாதிரி ஒரு சர்க்கிள் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதுமே ஏதாவது ஒரு சனியில தான் நம்ம வந்து இருக்கிறோம். ஒண்ணு 7.5 சனியில இருக்கிறோம், இல்லைன்னா கண்டச்சனியில இருக்கலாம், இல்ல அர்த்தமஷ்ட சனியில இந்த மாதிரி, அல்ல பாதச்சனி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சனி வந்து நம்மள என்ன பண்ணுது, எப்பயும் நம்மள ஆட்டிக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கு என்ன சொல்றாங்க, அதாவது சனி இருந்தா கூட இப்ப என்ன ஜோசியக்காரங்க என்ன சொல்றாங்க, 7.5 சனி இருந்ததுன்னா 30 வயசுல இருக்கிற 7.5 சனி வந்து கொடுத்துட்டு போகும், நல்லதும் செய்யும் அப்படின்னு. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சனி இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நல்லது செஞ்சவங்களுக்கு நல்லதும் கெட்டது செஞ்சவங்களுக்கு கெட்டதும் கண்டிப்பா கொடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம செஞ்ச வினை இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கோம் போன பிறவியில, நம்ம அந்த பிறவியில செஞ்ச வினையதான் நம்ம இப்ப கழிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி சனி சமயத்துலதான் அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராம இருக்கிறதுக்கு, அப்படியே வந்தாலும் அது நம்மள எந்த பாதிப்பும் இல்லாம, அதாவது தலைக்கு வந்து தலைப்பகையோட போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி 7.5 சனி இருந்தா கூட அதனால நமக்கு எந்த பாதிப்பும் வராம போகணும் அப்படின்னா இந்த பாடல்களை நம்ம என்ன பண்ணலாம், தொடர்ந்து படிக்கலாம். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இத பாருங்க, இந்த கோளும் 4 கோளும் வந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, இதுல எல்லாம் வந்து நமக்கு என்ன பண்ணாதான், நமக்கு எந்த தீங்கும் செய்யாது. யாருக்கு? ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல 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 அடியார் அவர்க்கு, அதாவது அடியார்களாயிருந்தா, அதாவது சிவனடியார்களாயிருந்தா அவங்களுக்கு என்ன செய்யாதான், இந்த சனி எல்லாம் வந்து எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, என்போடு கொம்போடாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தென் உளமே புகுந்த அதனால் 9 7 18 உடனாய நாள்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா 9 7 9 என்ன நட்சத்திரம்? ஆயில்ய நட்சத்திரம். இது வந்து 9வது இடத்துல இருக்குது. 9 9 + 1 10. 10வது இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா மக நட்சத்திரம். 9 1. அடுத்தது 9 7. அப்போ 9 + 7 அப்ப என்னது 16. அது என்ன நட்சத்திரம்? விசாக நட்சத்திரம். 9 7 18. அடுத்தது 18 என்னன்னா கேட்டை நட்சத்திரம். 18 6. அடுத்தது பாத்தீங்கன்னா 18 6 வந்து திருவாதை நட்சத்திரம். இந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் நமக்கு வந்து தீங்குல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தீங்கு தருது அப்படின்னா இந்த பாடல்களை நம்ம பாடணும்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த தீங்கு தர்ற நட்சத்திரங்கள்லாம், அதாவது ஒரு நம்ம கட்டம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, ஏதாவது ஒரு கட்டத்துல இருக்கும்போது நமக்கு தீங்கு தருதுன்னா இந்த பாடல்கள் எல்லாம் நம்ம பாடிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு என்ன ஆகாது, எந்த தீங்கும் நடக்காது அப்படின்னு. அதாவது ஒரு ராஜா இருந்தாங்களாம், 2 பேருக்கும் வந்து 2 நாட்டுக்கும் சண்டை. அப்ப ஒரு ராஜா வந்து வென்றுட்டாரு. ஜெயிச்ச பிறகு உடனே சொல்றாரு, அப்ப அந்த அந்த இன்னொரு மன்னன் இருக்கான்ல, தோத்த மன்னன்ட்ட சொல்றாரு, நான் கேட்கிற கேள்விக்கு நீ கரெக்டா பதில் சொல்லிட்டீன்னா நான் உன் நாட்டை திருப்பி உனக்கே தந்துடுறேன் அப்படிங்கிறார். அப்ப உடனே சரி அப்படின்னு, என்ன கேள்வி கேளு அப்படின்னு. பெண்களோட மனது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்டவுடனே இவருக்கு எப்படி என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சரி நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு. சரி நாட்டுல உள்ள அத்தனை பத்தியும் கேட்கிறாரு, யாருக்கும் பதில் தெரியல. அப்புறம் அந்த ஆலமரத்தடியில ஒரு கிழி உட்கார்ந்துருக்கு, அதுக்குதான் நிறைய இதெல்லாம் தெரியும், நீங்க போய் அங்க கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே
அந்த ஆலமரத்தடியில போய் அந்த கிழிய பார்த்து கேக்குறாரு ராஜா. உடனே அந்த கிழி சொல்லுது, எனக்கு பதில் தெரியும், ஆனா பதில் நான் சொல்றதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு. உடனே ராஜா சொல்றாரு, இந்த கேள்விக்கு என்ன தேவை இருந்துற போகுது, அதனால நீ கேட்டதை நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ என்ன கேக்குறியோ அதை நான் தரேன். அப்படியா, சரி அப்படின்னு. அப்ப உடனே அந்த அந்த கிழி பதில் சொல்லு. என்ன பதில் அப்படின்னாக்கா, பெண்கள் அவங்க மனசு மாறி, அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்கள எப்படி நம்ம நடத்துறோமோ அது போல நடத்தும் போது அவங்க எப்படி இருப்பாங்களாம், தேவதைகளா இருப்பாங்களாம். அதே இது நம்ம எண்ணத்தை அவங்க மேல திணிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் செயல்படணும், இப்படிதான் வேலை செய்யணும் அப்படின்னு அவங்க நம்மளோட எண்ணத்தை செயல்படனா அவங்க எப்படி ஆயிருவாங்க, சூனியக்காரியா ஆயிருவாங்க அப்படின்னு இந்த கேள்வி சொல்லுது. உடனே சரின்னு இவனும் போய் அந்த ராஜாட்ட அதை சொல்றான். உடனே இதை கேட்டவுடனே ராஜாவுக்கு திருப்தி ஆயிருது, அந்த நாட்டு மன்னனுக்கு. உடனே சரி, உன் நாட்டை நீனே எடுத்துக்கோ, நீனே இனிமே அந்த நாட்டை ஆண்டுக்கோன்னு விட்டுட்டு போன பிறகு இந்த கேள்விதானே பதில் சொன்னா. அப்ப இந்த கேள்விகிட்ட கேக்குறாரு, ஏன்னா அந்த பதில் சொன்ன நாடு திரும்ப கிடைச்சிட்டு இல்ல அவரு. அதனால அந்த பாட்டி கிட்ட கேக்குறாரு. என்ன கேக்குறாரு அப்படின்னா, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தரேன். ஏன்னா நாட்டை என்னகிட்டே அந்த ராஜா, அந்த எதிரி நாட்டு மன்னன் ஒப்படைச்சிட்டான். இப்ப நான் தான் ராஜா, உனக்கு என்ன வேணுமோ. உடனே இந்த பாட்டி இந்த கேள்வி சொன்னிச்சான், அதுக்கு எப்படியும் ஒரு 80 வயசு இருக்கும். உடனே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. இப்ப ராஜாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா ராஜா ரொம்ப சின்ன பையன். அப்ப இவரு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அடாடா, அப்ப நம்ம அதாவது ஏற்கனவே வார்த்தை வேற சொல்லிட்டாரு, வார்த்தையை வேற விட்டுட்டாரு. என்ன சொன்னாரு, நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு வேற சொல்லிட்டாரு. அப்ப திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, நீ என்ன கேக்குறியோ அதை தரேன்னு சொல்லியிருக்கிற. அப்ப இந்த பாட்டி என்ன கேக்குது, என்ன திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்லுது. அப்ப சொன்னதை செயல்படுத்தணுமா இல்லையா, ஏன்னா ராஜா சொல்லிட்டாருல. அப்ப சரி, நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. உடனே திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே திருமணமும் பண்ணிக்கிட்ட உடனே அந்த ராஜா, அந்த பாட்டி சொல்லுதான், நான் என்கிட்ட நிறைய சக்திகள்லாம் இருக்குது, அதனால ஓன் கூட, அதாவது பகல்ல நான் ராணியாகவும், அதாவது பகல்ல உன் கூட இருக்கும்போது ராணியாகவும், அதே மாதிரி நான் வெளியில வரும்போது உன் கூட வெளியில வந்தாலும் நான் கேள்வியாவும் இருப்பேன். அப்படி இருக்கணுமா, இல்லைன்னா உன் கூட இருக்கும்போது நான் கேள்வியா இருப்பேன், வெளியில வரும்போது எப்படி இருப்பேன், ராணி ஆட்டம் அழகா இருப்பேன், உனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி, எப்படி நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி கேட்டேன். உடனே ராஜா என்ன நினைக்கிறாரு, எல்லாமே இறைவன் செயல்தான். ஏற்கனவே நாட்டை வேற ஒருத்தன் புடுங்கிட்டு போயிட்டான், இந்த பாட்டி சொன்னதுனாலதான் அந்த நாடு கிடைச்சது. அதனால சரி, உடனே இந்த ராஜா சொன்னாராம், உனக்கு எப்படி தோணுதோ, நீ பாட்டியா இருக்கணும்னு நினைச்சாலும் பாட்டியா இரு, இல்ல ராணியா இருக்கணும்னு உனக்கு நீ எப்படி நினைக்கிறியோ அதே போல இரு அப்படின்னு இந்த ராஜா சொன்னாராம். சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே இந்த பாட்டி 80 வயசு பாட்டியா இருந்தா பாத்தீங்களா, அவ பாத்தீங்கன்னா 16 வயசு ராணி, இப்படி பேரழகியா என்ன பண்ணாலாம், காட்சி தந்துட்டு சொன்னாலாம், இனிமே நான் எப்போதுமே, அதாவது வெளியில வந்தாலும் சரி, நான் வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, நான் இதே போலவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கூட வாழ்ந்தா அப்படின்னு சொல்லி. அதாவது என்னன்னா, இந்த இதுல என்ன நமக்கு புரியுது அப்படின்னாக்கா, ஒரு செயலை செய்யும் போது அவங்கவுங்க விருப்பத்துக்கு, அதாவது இறைவன் விட்ட வழி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி இருக்கும், நமக்கு அது நன்மையாக இருக்கும். அதே இது நாமே அதை செய்யறோம், நம்மளால அதெல்லாம் முடியும், நம்ம மாத்திடலாம் அப்படின்லாம் நினைச்சோம்னா கண்டிப்பா என்ன ஆகாது, அது நல்லதாக முடியாது. இறைவன் ஒரு செயலை செய்யறான் அப்படின்னாதான் அது என்னது, நல்லதாக நமக்கு முடியும். ஏன்னா இறைவன் நமக்கு நல்லதை தான் செய்வார் எப்போதுமே. நமக்கு ஒரு பிறவி கொடுத்துக்கிறாரு அப்படின்னா நமக்கு எது நல்லதுன்னு அவருக்கு தான் தெரியும். இப்போ நம்ம ஒண்ணு ஆசைப்படுறோம், அது நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியாது, அது கிடைச்சா நம்ம கஷ்டப்படுவோம். ஆனா அவரு என்ன பண்றாரு, கிடைக்காம அதை ஆக்கி நம்மள நல்லபடியா வைக்கிறாரு. அது நம்மளால என்ன பண்ணிக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. நம்ம ஆசைப்பட்டமே அது கிடைக்கலையே அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், ஆதங்கப்படுறோம். அது போலதான் அடுத்தது பாத்தீங்கன்னா, குழந்தை பெற உதவும் பதிகம். அதாவது நிறைய பேருக்கு குழந்தை இல்லாம இருக்கு, கல்யாணம் ஆனா கூட சரி எப்படியோ யாரோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடுறாங்க, இல்ல யாரோ ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க குழந்தை படுறதுக்கும் ஒரு பதிகம் நமக்கு இருக்கு. என்ன பதிகம் அப்படின்னாக்கா, கண் காட்டும் நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் குருவானும் பிறை காட்டும் சடையானும்
பண்காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே. இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னாக்கா குழந்தை நமக்கு வேணும் அப்படின்னா, நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா 11 பாடல்கள் கொண்ட ஒரு பதிகம். இதுல நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பதிகம், ஒரு பாடல் மட்டும்தான் நான் சொல்றேன். ஆனா நீங்க படிக்கணும் அப்படின்னாக்கா அந்த 11 பாடல்களையும் முழுசா படிக்கணும். இன்னொன்னு என்னன்னாக்கா, இந்த 11 பாடல்கள்லயும் லாஸ்ட்ல வந்து என்ன இருக்கும்னா அந்த பதிகத்தோட பலன் இருக்கும். இந்த இந்த பாடலை நீங்க படிச்சீங்கன்னா இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு. இந்த இப்ப ஒரு பாடல் பாருங்க. தானொரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை யோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வரானை நமதே. அதாவது இந்த பாடலை பாடினா திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாரு, தானொரு கோலும் நாளும், அதாவது இந்த கோள்கள் நாள்கள் இதெல்லாம் வந்து அடியார வந்து என்ன பண்ணக்கூடாது, நலிய செய்யக்கூடாது, அவங்களுக்கு எந்த துன்பத்தையும் தரக்கூடாது. இது வந்து பலன், கடைசி பாடல் இது. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, ஆன சொல் மாலை ஓதும். இந்த 11 பாடல்களையும் யாரு படிக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த அடியார்கள் வந்து எப்படி இருப்பாங்களாம், அரசாழ்வார் ஆணை நமதே அப்படின்னு. அதாவது என்ன சொல்றாருன்னா ஆணையிட்டு சொல்றாரு. இது ஏன் இப்ப நம்ம சொல்றோம்ல, உன் மேல ஆணை, நான் கடவுள் மேல சத்தியமா சொல்றோம் அப்படிலாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி இவரு வந்து என்ன பண்றாரு, ஆணையிட்டு சொல்றாரு. இது வந்து கண்டிப்பா நடக்கும். இந்த மாதிரி பாடுறவங்க எப்படி இருக்க மாட்டாங்க, எந்த ஒரு கோளாலையும் நாள்களாலையும் பாதிக்கப்பட மாட்டாங்க. அப்ப இது வந்து என்னது பலன், அதாவது பதிகத்தோட பலன். அப்ப அந்த கடைசி பாடலையும் சேர்த்து நம்ம 11 பாடலும் என்ன பண்ணணும், பாடணும். சுகீர்த்தி அப்படிங்கிற சோழ மன்னன் ஒருத்தர் தான். அவனுக்கு வந்து குழந்தையே கிடையாது. அப்ப அவன் என்ன பண்றான், எல்லாரும் சொல்றாங்க நிறைய கோயில் இப்பயும் வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. பரிகாரம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு போய் விளக்கு போடுங்க, அந்த கோயிலுக்கு போய் விளக்கு போடுங்க, அந்த தெய்வத்தை வணங்குங்க, இந்த சுவாமிக்கு இந்த தலத்துக்கு போங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப நான் அதே போலதான் இங்கேயும் என்ன பண்றாரு, நிறைய தலங்களுக்கு போய் வணங்க சொல்றாங்க. அவரும் என்ன பண்றாரு, அந்தந்த தலங்களுக்கு போயிட்டு நீராடிட்டு யாகம்லாம் செஞ்சு அப்படியே ஒவ்வொரு கோயிலா போயிட்டே இருக்காரு. அப்புறம் கடைசியில அகத்திய முனிவரை வந்து பாக்குறாராம். அப்படி பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன செய்யி, முன்னோர்களுக்கு வந்து பிதிர்காரியம் செய்யாம விட்டுருக்க, அதனால நீ அதை வந்து ஒழுங்கா செஞ்சின்னா கண்டிப்பா வந்து உனக்கு குழந்தை பிறக்கும். அதோட நீ இதை எங்க செய்யணும் அப்படின்னா திருவிடை மருதூர், அதாவது இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துல உள்ள திருவிடை மருதூர்ல போய் நீ என்ன பண்ணணும், அந்த சுவாமியை வணங்கி அங்க வந்து நீ பிதிர்காரியம் பண்ணு அப்படின்னு. சரின்னா அவரும் என்ன பண்றாரு, அந்த திருவிடை மருதூருக்கு வந்து அந்த மகாலிங்க சுவாமி, அங்க உள்ள சுவாமி பேரு மகாலிங்க சுவாமி, அந்த சுவாமிய வணங்கி அதுக்கு அடுத்தது இந்த பிதுர்காரியம்லாம் செஞ்ச பிறகு அவருக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னு. நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணு பெண் குழந்தையா பிறக்கும், இல்லைன்னா ஆண் குழந்தையா பிறக்கும், இல்லைன்னா குழந்தை இல்லாம இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கால்வாசி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறந்து போனாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம அந்த பிதுர் காரியத்தை செய்யணும். அதாவது என்னன்னா, ஒரு எங்கேயாவது போய் இந்த பிண்டம் கொடுக்கறது அப்படிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, காசியில போய் கொடுக்கறது, கயாவுல போய் கொடுக்கறது, அதே மாதிரி பூம்புகார்ல போய் கொடுக்கறது, அந்த மாதிரி சங்கரன் கோயில், அப்புறம் வந்து காசி ராமேஸ்வரம், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பிதுருக்கு வந்து நம்ம இந்த தர்ப்பணம் பண்றது அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதை வந்து செய்யாம விட்டோம்னா, இப்ப நமக்கு முன்னோர்கள் அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பா அந்த பிதுர் காரியத்தை செய்யணும், அந்த தர்ப்பணங்கிறத கண்டிப்பா செய்யணும். அந்த மாதிரி செய்யாம போனாக்கா அவங்க வீட்டுல என்ன இருக்காதான், குழந்தை, அதாவது அடுத்த தலைமுறைக்கு குழந்தை வராது அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. பகரோடு காரணத்தால் துன்மரணமெய்தி பசாசு பதம் திருந்திடுவோர் நரகினு குற்றோர் இகழொரு வெம்பசி அதனில் உணவில்லாமல் இடறுகால் புவீடைதான் வருத்தம் தோர்க்கு மகவிலையாகுக என சபித்தல் செய்வார் அப்படின்னு சொல்லி மருதவன புராணத்துல இந்த சுகீர்த்திமன் அப்படிங்கிற ஒரு படலத்துல இந்த பாடல் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
பகரோடு காரணத்தால் துன்மரணம் எய்திய. அதாவது ஏதோ ஒரு தகாத வழியில எப்படியோ ஒருத்தன் அவன் வந்து இறந்திருக்கான். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா தற்கொலை செஞ்சுக்கிறது. ஒரு துன்பம் வருது அப்படின்னாக்கா அதை சமாளிக்க முடியாம இனிமே நம்ம இந்த உலகத்துல வாழக்கூடாது அப்படின்னு தற்கொலை செஞ்சுக்கிறவங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இத மாதிரி ஏதாவது ஒரு மரணத்துல அடைஞ்சவங்க எப்படி இருப்பாங்கன்னா பிசாசா திரிவாங்களாம். அந்த பிசாசா இருக்கிறவங்க அதே மாதிரி நரகத்துல இருக்கிறவங்க நிறைய துன்பங்கள் செஞ்சாங்கன்னா அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க, நல்லது செஞ்சா சொர்க்கத்துக்கு போவாங்க. இதெல்லாம் வந்து உண்மை. அப்ப நரகத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரி அந்த உலகத்தெல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அத பிசாசா இருக்கிறவங்க, நரகத்துல இருக்கிறவங்க, இந்த மாதிரி தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்க, அதே மாதிரி துர்மரணம் அடைஞ்சவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம தர்ப்பணம் செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பசி தாகம் எடுக்கணும். இப்ப நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 12 மாசம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு அந்த மாதிரி மேல் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அது வந்து 1 மாதம். அப்ப ஒரு நாளும் என்ன பண்ணணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா 12 மாதங்கள் இங்க வந்து நம்ம வாழுறோம். அப்ப 12 மாதங்கள்ல ஒரு அமாவாசை அன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், சாப்பாடு கொடுக்குறோம். அப்ப 1 நாள். அப்ப இங்க 1 மாதங்கிறது அங்க உள்ளவங்களுக்கு என்னது 1 நாள். அப்ப இந்த 12 மாதமும் ஒரு நாளும் கொடுக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகுது, 12 மாதம் வருடம் முழுவதும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்த பலன். அதாவது நம்ம 1 நாள் கொடுக்கறது அவங்களுக்கு அங்க வந்து என்னது, நம்ம இங்க 1 மாசம் இருக்கிறது அவங்க அங்க 1 நாள் அப்படிங்கறதுனால அந்த 12 நாட்களும் வருஷம் ஃபுல்லா நம்ம அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்ததா அர்த்தம். அப்ப டெய்லியுமே நம்ம என்ன பண்றோம், சாப்பாடு கொடுத்துறோம். அப்ப நம்ம ஏதோ ஒரு முடியாத சமயத்துல நம்ம ஒரு சாப்பாடு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப 1 நாள் சாப்பாடு இல்லாம இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி நிறைய தடவை சாப்பாடு இல்லாம அவங்க பசி தாகத்தோட கடந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஒரு நாளும் இப்ப 1 நாள் சாப்பிடல, இப்ப நீங்க வந்து ஒரு மாசம் கொடுக்கல, இல்ல 2 மாசம் தொடர்ந்து கொடுக்கல, 3 மாசம் கொடுக்கலன்னா அங்க மேல் உலகத்துல அது எத்தனை 3 நாள் சாப்பிடாம இருக்காங்க. அப்போ 3 நாள் சாப்பிடாம இருக்கும்போது அவங்களுக்கு என்ன வருமா, கோவம் வரும். அப்ப கோவம் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, உன் சந்ததிக்கே என்ன இல்லாம போகட்டும், மகவிலையாகட்டும், அதாவது குழந்தையே இல்லாம போட்டோம் அப்படின்னு என்ன செய்வாங்களாம், அவங்க சபிச்சிருவாங்க. அந்த மாதிரி சபிக்கிறதுனாலதான் நமக்கு என்ன ஆகாம போகுது, குழந்தை இல்லாம போகுது. அதனால நம்ம என்னது முதியோர்களுக்கு, அதாவது நம்ம வீட்டுல இறந்த பெரியவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா தர்ப்பணம் கொடுக்கணும், பிண்டம் போடணும். கயாவுல போய் அந்த இன்னும் சொல்ல போனா கயாவுல பாத்தீங்கன்னா 64 பிண்டங்கள் கொடுக்க சொல்லுவாங்க. இந்த 64 பிண்டங்கள் யார் யாருக்கு அப்படின்னா, இப்ப ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணவனோட 7 தலைமுறை, மனைவியோட 7 தலைமுறை, அதுக்கு அடுத்தது குழந்தைங்க. இப்ப அவங்களோட பையன் வர்றான் பாத்தீங்களா, அந்த பையனோட 7 தலைமுறை. அப்ப 21 தலைமுறைக்கு என்ன செய்ய சொல்றாங்க, அங்க பிண்டம் போட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு கணவன் வச்சுக்கோங்களேன், கணவனோட அப்பா அம்மா, அதே மாதிரி மனைவியோட அப்பா அம்மா, அப்புறம் அவங்க கூட பிறந்தவங்க யாரெல்லாம் இறந்து போயிருப்பாங்களோ அவங்க எல்லாருக்கும் என்ன பண்றாங்க, அங்க பிண்டம் போட சொல்றாங்க. சரி, மனிதர்கள் மட்டும் இல்ல, இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, நம்ம வீட்டுல ஒரு ஆடு வளர்க்குறோம், இல்ல ஒரு கோழி வளர்க்குறோம், இல்ல ஒரு பூனை வளர்க்குறோம், இல்ல ஒரு நாய் வளர்க்குறோம், அதுவும் நம்ம கண்ணு முன்னாடி அது இறந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம வளர்த்தது இறந்து அதுக்கும் என்ன சொல்றாங்க, அங்க பில்டப் போட சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம ரோட்ல நடந்து போகும்போது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட பாக்குறோம், அப்ப அவங்க இறந்து போயிடுறாங்க, நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த இதுவும் நமக்கு வந்து சேரும். அப்ப அவங்களுக்கும் என்ன செய்யணும், நம்ம மனதார வந்து நம்ம பிண்டம் போடணும். அப்ப அவங்களுக்கும் பிண்டம் போட சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம நம்மள சுத்தி இருக்காங்க பாருங்க, சொந்தக்காரவங்களுக்கும் பிண்டம் போட சொல்றாங்க. இது இல்லாம நம்ம பக்கத்துல உள்ளவங்க, நம்ம எதிர் வீட்டுல உள்ளவங்க, அடுத்த தெருவுல உள்ளவங்க, இல்ல நம்ம கேள்விப்பட்டவங்க யாரோ இறந்து போயிட்டாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம் பாத்தீங்களா, நம்ம காதுக்கு எட்டுனாலே அவங்களுக்கு என்னது, நம்ம வந்து பிண்டம் தரலாம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 64 பிண்டங்கள் வந்து என்ன சொல்றாங்க, கயாவுல போட சொல்றாங்க. அதனால நம்ம என்ன ஒரு இது செஞ்சாலும் அப்ப அங்க போய் நம்ம வந்து ஒரு பிண்டம் கொடுக்குறோம், அங்க ஒரு தர்ப்பணம் செய்யறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம தலைமுறை என்ன ஆகும், ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா எல்லாரும் என்ன செய்யணும், அத போய் காசிக்கு ஒரு தடையாவது போகணும் ஒண்ணு, அதே மாதிரி அங்க போய் இந்த தர்ப்பணம் இந்த பிண்டத்தை போட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஏற்கனவே சொன்னேன் அஷ்டமத்து சனி, கண்டச்சனி, அப்புறம் 4ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல சனி, பாதச்சனி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து விலகணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தீய இதெல்லாம் நமக்கு விலகணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சனிதான் நமக்கு வாழ்நாள் ஃபுல்லா நம்மள படுத்தி எடுக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை. இன்னும் என்னதுன்னா, சனியில வந்து உயிர் போகாது. ஆனா உயிர் போற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், துன்பப்படுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி துன்பம்லாம் வருது நமக்கு, சனி 7.5 சனி பிடிச்சி ஆட்டுறான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்து உயிர் மட்டும்தான் போகல, அதை மட்டும் வச்சுட்டு என்ன பாடாப்படுத்துறான் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த பாடலை படிக்கலாம். அப்ப அந்த சனியோட தாக்கம் வந்து நமக்கு குறையும். என்ன பாடல் பத்தினா, போகமாத்த பூன்முளையால் தன்னோடும் வானகளும் பாகமாத்த பைங்கண் வெள்ளேற்றண்ணல் பரமேட்டி ஆகமாத்ததோர் உடையன் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே. அதாவது சனியோட பாதிப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னா திருநள்ளாறு போக சொல்லுவாங்க. இந்த பதிகம் வந்து பாத்தீங்கன்னா எந்த சமயத்துல பாடினது அப்படின்னு, திருஞான சம்பந்தர் பாண்டிய மன்னனோட வெப்பு நோய தீர்க்கிறார். என்ன பாடல் பாடி தீர்க்கிறாரு? மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு அப்படின்னு இந்த பாடலை பாடிதான் அவர் என்ன பண்றாரு, அந்த பாண்டிய மன்னனோட வெப்பு நோயை தீர்க்கிறார். இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, வெப்பு நோயை தீர்த்த உடனே பாண்டிய மன்னன் என்ன பண்றான், சைவ சமயம் தான் உயர்ந்தது. ஏன்னா அது வரைக்கும் வந்து அவன் சமணத்துல இருப்பான். சமணத்துல இருக்கும்போது இவனுக்கு நோய் வந்ததை அவங்களால தீர்க்க முடியல. என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க, நோய் தீரவே இல்லை. அப்ப இவரு என்ன பண்றாரு, சரி நம்ம வந்து இந்த திருஞான சம்பந்தரை வரவழைப்போம் அப்படின்னு மங்கையர்க்கரசியாரும் அவரோட அமைச்சர் குலச்சிறையாரும் சொன்னதுனால, சரி இவருக்கு எத்த தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற நிலைமையில சரி அவர் வந்து செய்யட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவர் என்ன பண்றாரு, திருநீரை பூசி அவரோட வெப்பு நோய், அதாவது என்ன சொல்றது, உடல் ஃபுல்லா எரிகின்ற, அதாவது பத்திக்கிட்டு எரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீவர்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி அப்படி ஒரு நோய். அந்த மாதிரி ஒரு நோய அவர் என்ன பண்றாரு, இந்த பாடலை பாடிய தீர்த்து வைக்கிறார். இத தீர்த்த பிறகும் அவங்க என்ன பண்றாங்களாம், சரி இவருதான் ஜெயிச்சிட்டாரு, ஏன்னா அந்த அவருக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு, அப்ப இவருதான் ஜெயிச்சிட்டாரு, அவங்க தோத்துட்டாங்கன்னு இருந்தா கூட அவங்க என்ன சொல்றாங்களாம், நீ ஏதோ மந்திரம் போட்டுதான் அது மாதிரி எல்லாம் செஞ்சுட்ட, அதனால நீ என்ன செய்ய, அனல்வாதமும் எங்க கூட புனல்வாதமும் செய்யணும் அப்படின்னு. அனல்வாதம் அப்படின்னாக்கா 2 பேரும் எழுதுன, அந்த காலத்துல ஓலையில தானே எழுதுனாங்க, இப்ப நம்ம நோட்ல எல்லாம் எழுதுறோம் பாத்தீங்களா, அப்ப அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓலையில தான் எழுதுவாங்க இதான். அப்ப 2 பேரும் எழுதின ஓலைய எதுல போடணும், அனல்வாதம்னா அனல்ல போடணும், அதாவது எரிய வைக்கணும். அப்படி எரிய வைக்கும் போது யாரோட ஓலை எரியாம இருக்குதோ அவங்கதான் என்னது ஜெயிச்சதா இருக்கும். அதே மாதிரி புனல்வாதம்னா நீர், புனல்னா நீர், அப்ப நீர்ல போடணும், அதாவது ஓடுற ஆத்துல என்ன பண்ணணும், அந்த ஓலைய போடணும். அது ஓடாம திருப்பி வரணும். அந்த ஓலை இப்போ பொதுவா வந்து ஒரு ஓலைய வந்து நம்ம தண்ணியில போட்டோம்னா தண்ணி ஓடுற பாதையில தான் ஓடும். அப்படி ஓடாம அது என்ன செய்யணும், எதிர் திசையில வரணும். அந்த மாதிரி எது வருதோ அவங்கதான் ஜெயிச்சவங்க அப்படின்னு. அப்ப இவர் என்ன பண்றாராம், இது வந்து அவரு பாடின பாடல் தான், இது வந்து திருநள்ளாறு பதிகம். அப்ப இவர் என்ன பண்றாரு, எந்த பாடல் பாடுன ஓலைய போடலாம் அப்படின்னு முடிவு பண்றதுக்கு என்ன, அந்த காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா, இப்ப திருஞான சம்பந்தர் பதிகம் இருக்குன்னா, இப்ப நமக்கு ஒரு செயல் நடக்கணும், இப்ப ஏதோ ஒரு செயல் நடக்கணும், அப்ப நம்ம வந்து அதுக்கு ஏதாவது பாடல் பாடணும் அப்படின்னா கயிறு சாத்தி பாக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த பதிகம் இப்ப ஒரு பதிகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 திருமுறை இருக்கு, 4 திருமுறை இருக்கு, மொத்தமா அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதுல கயிறு இருக்கும் பாத்தீங்களா, அந்த புக்ல வந்து ஒரு கயிறு இருக்கும். அந்த கயிறை வந்து ஏதாவது ஒரு கண்ணை முடிக்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துல போட்டு இழுத்து பார்க்கணும். அப்ப அந்த இடத்துல எந்த பதிகம் வருதோ அதை நம்ம என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும், இல்ல பாராயணம் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம நினைச்ச காரியம் நடக்கும். அப்ப இவரும் என்ன பண்றாரு, இவங்க கூட ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அவரு பாடின பாடல்களையே அவர் கயிறு சாத்தி பாக்குறாரு. பார்த்ததுல இந்த பாடல் தான் வருதாம்.
அப்ப இந்த பாடல் வந்த உடனே இந்த ஓலைச்சுவடிதான் எடுத்து என்ன பண்றாரு, அந்த நெருப்புல போடுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அது எரியாம அப்படியே பச்சையாவே அப்படியே இருந்துதான். அது எரியவே இல்லையா. அப்ப அவரு ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறான். அதே போல ஓடுற தண்ணியில ஆத்துல போடுறாங்க. அப்ப அது என்ன செய்யுதான், அந்த ஓலை எதிர்த்து வருதான். அப்படி எதிர்த்து அவர் கைகிட்ட வந்தது அப்படின்னு அந்த புராண வரலாறுல பாக்குறோம். அப்படி சக்தி வாய்ந்த பதிகங்கள் இதெல்லாம் அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு சக்தி, நமக்கு என்ன ஒரு தீமை இருந்தாலும் அதை போக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா இந்த பாடல்களுக்கு, இந்த திருமுறைகளுக்கு இருக்கு அப்படி. அப்ப இந்த பாடல்களை பாடினோம்னா நம்ம என்ன என்ன செஞ்சாலும், எந்த ஒரு தீமை வந்தாலும் நமக்கு என்ன ஆகாது, நமக்கு அந்த தீமை நம்மள தாக்காது. இப்ப இந்த சமணர்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா இவங்க தங்கின மடத்துக்கு நெருப்பே வச்சாங்க. ஆனா பையவே பாண்டியருக்கு சென்று ஆகுக அப்படின்னு சொன்ன உடனே அது வயிற்று வழியா என்ன ஆச்சு, மன்னனுக்கு போய் சேர்ந்தது. அப்ப அந்த மாதிரி நமக்கு வர்ற தீமைகள், அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அது மாதிரி யாரு இப்ப நம்ம உண்மையா இருக்கிறோம். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உண்மையா இருந்தோம்னா எந்த ஒரு தீங்கும் யாரும் செய்ய முடியாது. இப்படிதான் ஒரு மேஸ்திரி என்ன பண்ணாராம், ரொம்ப நாள் ஒருத்தட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாராம். ரொம்ப நாள் இப்ப வயசாயிட்டு ரொம்ப நாள் அவர் எப்போதுமே ரொம்ப நல்லா வேலை செய்வாராம். எல்லாம் நல்லா திருப்தியா அப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தாராம். வேலை செஞ்சிருந்தோன்னா இப்ப இதாக போறாரு, ரிட்டையர்ட் ஆக போறாரு, வயசாயிடுச்சு. அப்ப உடனே அந்த எஜமானன்ட்ட கேக்குறாரு, இந்த மாதிரி நான் ரொம்ப நாளா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் இன்னையோட உங்க இதுல இருந்து நான் நின்னுக்கிறேன், என்னால இனிமே வேலை செய்ய முடியல அப்படின்னு. அவரு ரொம்ப உடனே அந்த எஜமானன் என்ன பண்றாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா ரொம்ப சின்சியரா வேலை செய்யறதுல இவரு ஒருத்தர், இவரு இந்த மாதிரி இனிமே போறேன்னு சொல்றாரு, வேலை செய்ய முடியலன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டோன்னே அவர் சொன்னாராம், அப்ப அந்த எஜமானன் அந்த மேஸ்திரி கிட்ட, சரி நீ போறன்னு முடிவு பண்ணிட்ட, அதனால நீ என்ன பண்ணு, கடைசியா எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி வீடு கட்ட சொன்னாங்க. சரின்னு இவரு என்ன பண்றாரு, இது வரைக்கும் ஒரு உண்மையாதான் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு. இப்ப கடைசியா இதை செஞ்சு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னோம்னா இவருக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ்வளோ நாள் நம்ம வேலை செஞ்சோம், என்னத்த பெருசா பலன் நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு, இதோடதான் இந்த வீடோட முடிஞ்சு போக நமக்கு என்ன பெருசா இதுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை ஏனோ தானோன்னு கட்டினாராம். சும்மா, அதாவது ரொம்ப சின்சியரா கட்டாம, ஒரு நல்லா செய்யாம, சரி பரவாயில்ல எப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு ஏனோ தானோன்னு அப்படி கட்டி முடிச்சாரு. கட்டி முடிச்சுட்டு அந்த எஜமானன்ட்ட போய் கொடுக்குறாரு, இந்த மாதிரி கட்டி முடிச்சுட்டேன் ஐயா, நீங்க இந்தாங்க வீடு உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணாராம், அந்த வீட்டுக்கு ஒரு சாவி, பூட்டு சாவி கொடுத்து அதை எடுத்துட்டு இவ்வளோ நாள் நீ என்கிட்ட வேலை செஞ்சதுனால நான் என்ன பண்றேன், இந்த வீட்டை உனக்கு பரிசா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டையே என்ன பண்ணாராம், அவருக்கு பரிசா கொடுத்தாராம். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இவ்வளோ நாள் உண்மையா அவரு உழைச்சா கூட கடைசி நாள்ல அவர் என்ன பண்ணாரு, நம்ம எங்க இங்க இருக்க போறோம் அப்படின்னு ஏனோ தான். அதுக்கப்புறம் அவர் நினைச்சுக்கிட்டாராம், ஐயோ நமக்கு கொடுக்குற வீடுனாக்கா நம்ம என்னது இன்னும் கூட நல்லாவே கட்டி இருக்கலாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். அது போல நம்ம எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, உண்மைய விட்டுடக்கூடாது. நம்ம உண்மையா உழைக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு என்னது, எந்த தீங்கும் நமக்கு வராது. அப்படி ஏதாவது நமக்கு தீங்கு வருதுன்னா இந்த மாதிரி பாடல்களை நம்ம பாடணும்னா, இந்த திருமுறை பாடல்களை பாடணும்னா கண்டிப்பா அந்த தீங்கு நமக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சுகப்பிரசவம், இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் ஆபரேஷன் பண்ணிதான் குழந்தைய எடுக்கிறாங்க. முக்கால்வாசி பாத்தீங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கிறாங்க, கடைசியில பாத்தீங்கன்னா அது ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி எப்படியோ கொண்டு வந்துடுறாங்க அவங்க. அப்படிதான் நடக்குது. அந்த மாதிரி இல்லாம சுகப்பிரசவம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பதிகம் சொல்றாங்க. இது எங்க பாடப்பட்டது அப்படின்னா திருச்சியில பாடப்பட்டது, தாயுமானவர் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த தளத்துல பாடப்பட்ட பதிகம். நன்றுடையானை தீயதிலானை நரையல்லேறு, ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை, சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி, கொன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமம்மே. இந்த பதிகத்துல உள்ள பாடல்கள் நிறைய பேரு பாத்தீங்கன்னாக்கா இந்த அடியார் பெருமக்கள்லாம், அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவங்க வீட்டுல பொண்ணோ இல்ல ஏதோ மருமகளோ யாரோ ஒருத்தவங்க முழுகாம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பதிகத்தை தான் என்ன செய்வாங்க, எல்லாரும் பாட சொல்லுவாங்க. ஏன்னா சுகப்பிரசவம் நடக்கணும் அப்படின்னு. ஆனா எங்க
பொண்ணுக்குமே நான் வந்து இந்த பதிகத்தை தான் அவளை வந்து என்ன செய்ய சொன்னேன். அவ முழுகாம இருக்கும் போதெல்லாம் இந்த பதிகத்தை தான் அவளை தொடர்ந்து பாட சொன்னா, அவளும் பாடுனா நல்ல சுகப்பிரசவமா ஆனது. அதனால வந்து இந்த பதிகத்தை பாடுறவங்களுக்கு கண்டிப்பா சுகப்பிரசவம் நடக்கும்னு, அதாவது என்ன அது அவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஆணையிட்டு கூறினார் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது போல நான் பார்த்த வரைக்கும் இந்த பதிகத்தை பாடுறவங்க எல்லாருக்குமே சுகப்பிரசவம் நடந்திருக்கு. அதனால சுகப்பிரசவம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம், இந்த பதிகத்தை தொடர்ந்து படிக்கலாம். ஏன்னா திருமுறைக்கு அப்படி ஒரு பெருமை இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா, சில குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைங்களா இருக்கிற வரைக்கும் பேச்சு வராது. ஒரு 5 வயசு வரைக்கும் வந்து திக்கி திக்கி பேசும், இல்லைன்னா ஊமையா இருக்கும். அந்த மாதிரி வந்து பேச்சே வராமல்லாம் இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, பேச்சு வராத குழந்தைங்களுக்கு, இல்ல திக்கி திக்கி பேசுறவங்களுக்கு, ஊமையா இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னாக்கா, இந்த பாடலை பாடுனோம்னாக்கா கண்டிப்பா வந்து நீங்க கேட்கலாம், ஏன்னா அவங்களுக்கே பேச தெரியாது, திக்கி திக்கி தான் பேசுவாங்க, அவங்கள எப்படி பாட சொல்றது அப்படின்னா, அவங்க பாடணும்னு அவசியம் இல்லை. இப்ப உங்க குழந்தைக்கு அப்படி இருக்கு, ஒரு திக்கி திக்கி பேசுது, பேச முடியாம இருக்கு, 5 வயசு வரைக்கும் பேசாம இருக்கு, அப்படி எல்லாம் இருந்ததுன்னா இந்த பாடலை நீங்க என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி விடிய காலையில குளிச்சுட்டு எம்பெருமானுக்கு முன்னாடி பூஜை அறையில போய் ஒரு விளக்க பொருத்திட்டு இந்த பாடல், அதாவது ஒரு பாடல் இல்ல, இதுல இருக்கிற அந்த 11 பாடல்களையும் நீங்க அதாவது 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள எந்த பிரார்த்தனையா இருந்தாலும், இந்த திருமுறையா இருந்தாலும் சரி, எந்த பாடல்களை நீங்க பாடினாலும், எந்த பிரார்த்தனை நீங்க வச்சாலும், ஏன்னா நான் இதை கண்கூடா நான் நிறைய பேருக்கு இதனால பலன் அடைஞ்சவங்கள நான் பார்த்திருக்கிறேன். அப்ப அந்த மாதிரி இன்னும் சொல்ல போனாக்கா, அந்த சுபமுகூர்த்த வேலையில வந்து வைக்கிற கோரிக்கைகள் அத்தனையும் கண்டிப்பா இறைவன் என்ன செய்வாரு, நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த சமயத்துல அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த குழந்தையும் உட்கார வச்சுக்கிட்டு இந்த பாடலை பாடணும்னாக்கா கண்டிப்பா அந்த குழந்தை என்ன பண்ணும், அதோட குறை வந்து நீங்கும், அது பேச ஆரம்பிக்கும். அதாவது இந்த பாடல் வந்து எப்ப பாடப்பட்டது அப்படின்னாக்கா, இந்த பாடலை வந்து பாடுனது யாரு அப்படின்னா மாணிக்கவாச சுவாமிகள். அவர் எப்ப பாடினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணிக்கவாச சுவாமிகள் வந்து தில்லையில இருக்காரு. அப்ப தில்லையில இருக்கும்போது ஈழ நாட்டு அரசன் ஒருத்தன் வரான். அவனோட பொண்ணு வந்து ஊமையா இருக்கான். அந்த பொண்ணோட பொண்ணை கூட்டிட்டு வராரு. வந்துட்டு என்ன பண்றாரு, அவர் பெரிய புலவன். அப்ப வந்து என்ன பண்றாரு, இந்த மாதிரி நீங்க வந்து எங்களோட வாதம் செய்யணும் அப்படின்னு. யார வாதத்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா, அந்த தில்லைவாழ் அந்தணரை வாதத்துக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே சரின்னு இவங்க சரி நம்ம வாதம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இரவுல வந்து சுவாமி, அதாவது இறைவன் என்ன பண்றாரு, நீங்க வாதம் செய்யறதுக்கு இறைவனை வேண்டுறாங்க. ஏன்னா தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாருமே வந்து நடராஜ பெருமானை தானே வேண்டுவாங்க. அப்ப அவங்க போய் வேண்டுறாங்க, இந்த மாதிரி இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு. அப்ப உடனே வந்து சுவாமி வந்து கனவுல வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாருன்னா, நீங்க போய் அவன் கூட வாதம் செய்ய வேண்டாம், மாணிக்க வாசகரை வச்சு வாதம் பண்ணுங்க அப்படின்னு. சரி, மறுநாள் போய் எல்லாரும் என்ன பண்றாங்க, மாணிக்க வாசகரை கூப்பிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து வாதம் செய்யறதுக்கு உட்கார வச்சுருக்காங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, இறைவனோட பெருமைய பாடுறார். பெருமைய பாடின உடனே, இது வரைக்கும் ஊமை பெண்ணா இருந்தா பாத்தீங்களா, அந்த நாட்டு அரசனோட பெண்ணு, அவ என்ன பண்றாளாம், இவரு கேக்குற கேள்விக்கெல்லாம் அந்த பெண்ணு வந்து பதில் சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் அவர் பேசினதே கிடையாது. ஆனா இங்க வந்து வாதம் பண்ணணும் அப்படின்னு உட்கார்ந்த உடனே இவரு என்ன கேள்வி கேட்கிறாரோ அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுதான், அந்த பொண்ணு வந்து பதில் சொல்லுது. அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு பதில் சொன்னதுனால இந்த என்ன பேசவே முடியாத ஒரு பொண்ணு, கிட்டத்தட்ட 12 வருஷம் இந்த பொண்ணு 12 வருஷமா பேசாம இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு வந்து என்னது இப்ப பேச ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த மாதிரி ஒரு அற்புதமான பதிகம், அற்புதமான ஒரு திருமுறை இது. அதனால இந்த பாடலை நம்ம பாடணும்னா கண்டிப்பா என்ன ஆகும், நம்ம குழந்தைங்க திக்குவாயா இருந்தாலும் பேச முடியாம இருந்தாலும் கண்டிப்பா பேசும். அது வந்து உறுதியா சொல்லலாம். இந்த பாடலை பாருங்க. பூசுவதும் வெந்நீரு பூம்பதுவும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி. பூசுவதும் பேசுவதும் பூம்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ.
ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. இந்த பாடல் பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கும் ரொம்ப என்ன சொல்றது, சில பாடல்கள் வந்து நம்ம படிக்கும் போது ரொம்ப பிடிக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இசையோட பாடினோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, இறைவனை பத்தி, அதாவது பூசுவதும் வெந்நீர் பூம்பதும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறைவோடும் காணேடு. அதாவது இறைவனை வந்து அந்த வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, புகழறது மாதிரி இகழறது, இகழற மாதிரி புகழறது அப்படின்னு. இதுல வந்து இறைவனை வந்து என்னடி அவன் திருநீர் பூசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி சொல்ற மாதிரியும், அதுக்கு வந்து பதிலா இந்த பொண்ணு வந்து என்ன சொல்றா, இவரு வந்து ஒன்னொன்னையும் ஒரு செயல் இறைவன் போட்டிருக்க அந்த அணிகலன்க ஒவ்வொன்னையும் இவரு கிண்டல் பண்ணி சொல்லுவாரு. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்றா, அது வந்து இதுக்காக தான் பூசுவதும் பேசுவதும் பூம்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும், எல்லா உயிர்களுக்கும் ஈசன் யாரு அப்படின்னா இயல்பு, அவன் உயிரானான் அப்படிங்கிற மாதிரி இறைவனோட புகழ வந்து அவ எடுத்து சொல்ற மாதிரி. இதை யாரு சொல்லணும், மாணிக்கவாசகர் தான் சொல்லணும். ஆனா அவர் என்ன பண்றாரு, அவரு வந்து இறைவனை வந்து சொல்லும் போது என்ன பண்றாருன்னா, அவ போற்றுறது என்ன அப்படின்னு கிண்டல் பண்ணி சொல்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அதெல்லாம் வந்து கிடையாது. இறைவன் தான் எல்லா உயிருக்கும் இயல்பா இருக்கிறான் அப்படிங்கறத அந்த என்ன சொல்ற சித்தாந்த தத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அத அந்த பெண்ணு, பேசாத பெண்ணு வந்து என்ன பண்றா, இறைவனோட அந்த புகழ அந்த பெருமைய அந்த பெண்ணு சொல்ற மாதிரி இந்த பாடல்கள்லாம் அமைஞ்சிருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் பாடுறதுக்கு. நீங்க முற்றோதல் எல்லாம் இந்த பாடு ரொம்ப இசையோட பாடும்போது கேட்கறதுக்கு நமக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவ்வளவு அழகா இருக்கும் இந்த பாடல். அந்த மாதிரி பாடலை பாடும்போது நமக்கு என்னது, இந்த குழந்தைங்களுக்குள்ள பிரச்சனை, பெரியவங்களுக்குள்ள பிரச்சனை, இதெல்லாம் வந்து தீர்ந்து போகுது அப்படின்னு. அடுத்தது கடைசியா நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லாருக்கும் தேவை என்னது, பணம் தான். அதாவது வாழ்நாள்ல சொல்லுவாங்க நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் அப்படிம்பாங்க. அதாவது நிறைய பணமும் தேவையில்ல, அதே மாதிரி கஷ்டப்படவும் வேண்டாம். போதுமான பணம், நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படின்னா இது போதும் அப்படின்னு ஒரு ஒரு தொகை இருக்கும் பாத்தீங்களா, அது நமக்கு கிடைச்சாலே போதும். அப்ப அந்த மாதிரி பொருள் வேண்டி கேட்கிற பதிகம் தான் இது. பேராசைப்பட எனக்கு வந்து 1 கோடி வரணும் 2 கோடி வரணும் அப்படின்னா, அதை நீங்க தான் சொன்னீங்க அம்மா இந்த பதிகத்தை படிச்சா பணம் வரும்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து நாளைக்கே 1 கோடி வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா வராது. ஏன்னா இது இந்த இந்த பதிகங்கள்லாம் வந்து இந்த திருமுறைகள்லாம் என்ன என்ன சொல்லுது அப்படின்னா, வாழ்வாங்கு வாழ, ஒரு நல்ல வாழ்க்கை வாழ, அதாவது ஒரு நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல குழந்தைங்க, அதே மாதிரி செல்வம், அது நல்ல செல்வம். அதாவது செல்வத்திலே வந்து பாத்தீங்கன்னா நல்ல செல்வம் அப்படிம்பாங்க. அதாவது தீதிலா செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னாக்கா, ஒரு குற்றம் செஞ்சு அதனால வர்ற பணம் வந்து எப்பயுமே தங்காதான். அது வந்து ஏதாவது நீங்க கூட பாப்பீங்க, இப்ப ஏதாவது வந்து ஒரு லஞ்சம் வாங்குற பழமோ இல்ல ஏதோ ஒண்ணு நம்மளே நம்ம கேள்விப்படுவோம். அது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வாங்குற பணம் எல்லாம் அவங்களுக்கு என்ன, அது ஒரு நோயோ இல்ல ஏதோ ஒரு திருடனோ அப்படிதான் வந்து அது வந்து சேராம போகும். ஒண்ணு நோயில போகும், இல்லைன்னா ஏதாவது திருடன் வந்து என்னது திருடிட்டு போயிருவான். அப்ப அந்த மாதிரிதான் போகும். அதாவது தீதிலா செல்வம், அதாவது நல்ல முறையில நம்ம வேலை செஞ்சு உண்மையா வேலை செஞ்சு வர்ற பணம் வந்து என்ன ஆகும், நமக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும், அது நமக்கு நல்ல பொருள்களையும் வாங்குறதுக்கு நமக்கு உதவி புரியும். அது போல இங்க வந்து என்னது, நீண்டாயும் நிறைந்த செல்வமும் அப்படி வரத்துக்குள்ள பதிகம் தான் இது. நம்ம பேராசைப்பட்டு 1 கோடி வேணும் 2 கோடி வேணும்னு சொல்லிட்டு இந்த பதிகம்லாம் படிச்சோம்னாக்கா என்ன ஆகாது, நமக்கு அதெல்லாம் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு பதிகம் தான் இந்த பதிகம். இது எப்ப பாடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, திருஞான சம்பந்தர் வந்து ஒரு யாகம் செய்யணும். அப்ப அதுக்கு வந்து அவருக்கு, அதாவது திருஞான சம்பந்தரோட அப்பா அவரு வந்து ஒரு யாகம் செய்யணும். திருஞான சம்பந்தர் குழந்தை. அப்ப வந்து இவரு வந்து இவர் வந்து கோயில்ல பூஜை பண்றவரு. அப்ப அவருக்கு பணம் வேணும் செய்யறதுக்கு. யாரு கொடுக்கணும், பையன் தான் பணம் கொடுக்கணும். ஆனா பையன் எப்படிப்பட்டவரு, இறைவனை பாடுறதை தவிர வேற தொழில் அவருக்கு தெரியாது. அப்ப அந்த பாடுறதுனால வர்ற பணத்தை வச்சுதான் அவங்க செய்யணும். அப்ப இவர் என்ன பண்றாரு, இந்த பதிகத்தை பாடுறாரு. பாடுனோன்னா பாத்தீங்கன்னாக்கா, சுவாமியே வந்து என்ன செய்யறா கணங்களை விட்டு என்னது பொற்கிழியை கொடுக்குறாராம். அதாவது உளவா கிழி அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு 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 பாத்திரம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பை மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பொற்கிழின்னு சொல்லி, அதுக்குள்ள இருந்து எவ்வளவு எடுத்தாலும் திரும்பியும் நிறையும். இதுக்கு பேர் தான் உளவா கிழி அப்படின்னு சொல்றது.
அப்ப அந்த மாதிரி ஒரு செல்வத்தை என்ன பண்றாரு சுவாமி வந்து அவங்க அப்பாவுக்கு கொடுக்குறாரு. அந்த கணங்களை கொண்டு அந்த கோயில்ல கொண்டாந்து வைக்கிற மாதிரி என்ன பண்றாராம் இந்த சுவாமி வந்து ஏற்பாடு பண்றாரு. அதனால தேவையான பொருள் எவ்வளவு அந்த அந்த யாகத்துக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றாங்க அதை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த சமயத்துல பாடப்பட்டதுதான். அதாவது இறைவன்கிட்ட வந்து கேட்ட பதிகம் தான் இது, இறைவன் கொடுத்தது. அப்ப நாமும் என்ன செய்யலாம், இந்த பதிகத்தை பாடினா நமக்கு தேவையான இப்ப நமக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட் தேவை, அது வந்து இப்ப கண்டிப்பா அது நமக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒரு ஒரு நேரம் இருக்கும் பாத்தீங்களா. இப்ப இன்னைக்கு பணமே சுத்தமா இல்ல, ஏதோ ஒரு செயல் செய்யணும், கண்டிப்பா அது செஞ்சே ஆகணும் அப்படிங்கும் போது இந்த பதிகத்தை பாடும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில என்ன பண்ணுவார் இறைவன் வந்து நமக்கு வந்து என்னது இந்த பணத்தை வந்து அருள்வார். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான பதிகம் தான் இது. இதுல பாருங்க, இந்த பாடலை பாருங்க. இடறினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகடல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை நிடரினில் அடக்கிய வேதியே இது ஓயமையாளு மாறு ஈவதொன்றெமக்கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடு துறை அரணே அதுவோ உனதின்னருள் ஆவடு துறை அரணே. அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இது. அதே மாதிரி ப்ரெஷர் வராம இருக்கிறதுக்கும், அதாவது உயர் இரத்த அழுத்தம்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு இதுக்கும் ஒரு பாடல் சொல்றாங்க திருமுறையில. என்ன பாடல் பாத்தீங்கன்னா, துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின்னால் தோறும் பஞ்சகம் அற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைப்பன அன்றெழுத்துமே. அதாவது இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ரெஷர் வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, மனசை லேசா வச்சுக்கணும். எது நடந்தாலும் நடந்துட்டு போட்டோம், அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. இறைவன் வந்து நமக்கு ஏற்கனவே எல்லாம் எழுதி வச்சிருக்கிறான். என்ன யார் வீட்டுல பிறக்கணும், யாரா பிறக்கணும், யாருக்கு அம்மாவா இருக்கணும், யாருக்கு மனைவியா இருக்கணும், நமக்கு சுத்தி உள்ளவங்க எப்படி இருக்கணும், எல்லாமே வந்து என்ன சொல்றது ஏற்கனவே தலை எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. அது எழுதிதான் நம்ம இங்க வந்திருக்கோம். அதனால எல்லாமே அவன் வந்து தீர்மானிச்சிருக்கான், அது போடிதான் நடக்கும். அதனால நம்ம வந்து எதை பத்தி என்னது நல்லது நடந்தாலும் சரி நடக்கட்டும், அது மாதிரி கெட்டது நடந்தாலும் சரி அதை அனுபவிப்போம் அப்படின்னு வந்து லேசா வச்சுக்கணும். இப்படிதான் ஒருத்தன் என்ன பண்ணான்னா, ஓட்டு போட போனான். ஓட்டு போட்டுட்டு திரும்பி வரும்போது அந்த ஓட்டு போட உட்காந்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த அதிகாரிகள்லாம் உட்காந்துருப்பாங்களா, அதெல்லாம் அந்த ஊர்ல உள்ளவங்க தானே உட்காந்துருப்பாங்க. அப்ப அவன்கிட்ட என் ஒய்ஃப் வந்தாளா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவரு உங்க ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, என்ன பேரு அப்படின்னு. சரி, என்ன அந்த ரிஜிஸ்டர் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து பார்த்து உங்க ஒய்ஃபு வந்து உடனே அவர் சொன்னான், ஆமாமா வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரிஜிஸ்டர் பார்த்துட்டு அந்த ஒய்ஃபு பேரை சொன்ன உடனே பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அடடா, உடனே சொன்னாரு, அடடா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா என் ஒய்ஃபை பார்த்திருக்கலாமே, நான் பார்க்காமே வந்துட்டேனே அப்படின்னு. உடனே இவரு இப்படி சொல்றத பார்த்தோன்னா, ஐயோ இவர் ஒய்ஃப் கூட இல்ல போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஏன் உங்க ஒய்ஃபு வேற இடத்துல இருக்காங்களா, நீங்களும் உங்க ஒய்ஃபும் ஒன்னா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னாராம், வருஷம் ஓட்டு போட வரா, அவ செத்து 15 வருஷம் ஆயிட்டு, சரி ஒரு வருஷமாவது அவ வரும்போது வந்து பாக்கலான்னு பார்த்தாக்கா பார்க்க முடியல எனக்கு அப்படின்னு சொன்னார். அப்ப என்னது 15 வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருக்கா, ஆனா வந்து என்னது அவ இறந்து 15 வருஷம் ஆயிட்டு அப்படின்னு அவர் சொன்னார். அந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணணுமா, இப்ப மனைவி இறந்துட்டா இருந்தாலும் வந்து ஓட்டு போடுறா அப்படிங்கறத வந்து இங்க வந்து நகைச்சுவையா நமக்கு சொல்றதுக்காக அதை சொல்றேன். அதே மாதிரி எதையுமே நம்ம என்ன பண்ணணும், அப்படி லைட்டா எடுத்துக்கணும். எது நடந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நமக்கு வாழ்க்கையில வந்து என்ன நடந்தாலும் அது நன்மைக்காதான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். இது போல நமக்கு என்ன தேவையோ அத வந்து இந்த திருமுறைகளால நம்ம வந்து வணங்கி வாழ்த்தி பாடி கேட்டோம்னா, இறைவனை இறைஞ்சினோம்னா கண்டிப்பா அந்த திருமுறைகள் என்ன செய்யும், இது என்ன மகிமை வாய்ந்த திருமுறைகள், ஞான நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா,
அது போல அது மாதிரி எல்லாத்தையும் இன்னும் என்னென்ன தேவை இருக்குதோ அதுக்கும் நிறைய பதிகங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பதிகம் இருக்கு. நமக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ணலாம், நம்ம பாடி இறைவன்கிட்ட கேட்டு நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்லி, இதுவரை கேட்ட அத்துணை அன்பர்களுக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவாய நம. வணக்கம்மா. சிவாய நம. சிவாய ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப அருமைமா, சூப்பர். 12 திருமுறையும் பாராயணம் பண்ண புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சது. நீங்க பாராயணம் பண்ணீங்க, நாங்க கேட்ட புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சது. மிக்க நன்றிம்மா. ரொம்ப அருமையா இருந்தது. கேட்க கேட்க இனிமையா இருந்தது. நாங்க பாடவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த போட்ட ரெக்கார்டிங்கே போட்டு போட்டு கேட்டுக்கலாம் போல, என்னென்ன வேணுமோ. ஸோ அத்தனையும் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. குழந்தை செல்வத்துல இருந்து கணவன் மனைவி ஒன்னொன்னு தேவைக்கும் அவ்வளோ அழகா நீங்க நீங்க பாடி காமிச்சது எங்களுக்கு ரொம்ப, எனக்கு ஆத்ம ரீதியான ஒரு ஒரு இன்பம் கிடைச்சது. மிக்க நன்றி. கேட்க கேட்க ரொம்ப இனிமைமா. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு பாடலும் அந்த திருமுறையினுடைய பாடல் நான் கேட்டதே இல்லை. நீங்க சொல்லி சொல்லிதான் நிறைய விஷயங்கள், நீங்க எப்ப கிளாஸ் எடுத்தாலும் அவ்வளோ எனக்கு ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ண ஒரு ஃபீலிங். லாஸ்ட் கிளாஸ்ல கூட உங்களுக்கு சொன்னேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. பாடல் கேட்டே மெடிடேஷன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. ரொம்ப கான்சென்ட்ரேஷனா நல்லா கேட்டோம். நல்லா இருந்தது. எல்லா தேவைகளும் பூர்த்தியான மாதிரி ஒரு ஃபீலிங். பாடல் கேட்டதே அப்படி ஒரு ஃபீலிங். எல்லாமே இப்பைக்கு என்ன தேவையோ அததான் செலக்ட் பண்ணி கொண்டு வந்தேன் பாத்துக்கோங்க. ஏன்னா இப்பைக்கு உலகத்துல இதுதானே தேவையா இருக்குது. நன்றிகள் அம்மா. நிறைய பாடல் எங்களுக்காக தேர்ந்தெடுத்து கொடுத்ததுக்காகவே உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். அந்த இறைவனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை எங்ககிட்ட இந்த திருமுறை உங்க மூலமா எங்களுக்கு கிடைச்சதுக்கு இறைவனுக்கும் நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி, மற்றும் இதை எடுத்துட்டு சேர்த்த பாலாயாவுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்துல அனைவருக்கும் நன்றிமா. நன்றிகள்மா. இனியும் நீ நல்லா இந்த மாதிரி நிறைய வகுப்பு எங்களுக்கு நீங்க எடுத்து எங்களுடைய அந்த எங்களை ஆத்ம ரீதியான ஒரு சந்தோஷத்தை நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். மிக்க நன்றிமா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. இறைவன் அருள் இருந்தா எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குமா. இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தொடர்ந்து தந்துகிட்டு இருக்கிற சிவசிவ அன்பே சிவம் சேனலுக்கும் அதன் ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நம்ம நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்குவோம். சிவாய நம. கண்டிப்பாங்கம்மா. நன்றிங்கம்மா. எதுக்காவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா கேட்கலாம் அம்மா கிட்ட. ஒரு நிமிஷங்கம்மா. சரி சரி. ராணி அம்மா, அம்மா கிட்ட ஏதாவது பேசணுமா நீங்க? கேள்விகள். வணக்கம்மா. ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டெண்ட் பண்றேன். திருமுறை பத்தி இப்போதான் நான் தெரிஞ்சுக்கினேன். ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப அருமையா இருந்தது. இந்த திருமுறை நம்ம யூடியூப்ல கிடைக்குங்களாமா? கண்டிப்பாமா. நீங்க போடுங்க, எல்லா திருமுறையும் அதோட பண்ணோடே கிடைக்கும். இப்ப நான் பண்ணோட பாடினோம்னா ரொம்ப நேரம் ஆகும். அது நம்ம விளக்கம் சொல்றதுக்கு இதா இருக்கும்னா நான் சிம்பிளா தான் அதை பாடினேன். ஒரு பாடலையும் எப்படி பாடணும் அப்படின்னு நம்ம பண்ணோட தான் பாடணும்னு அவசியம் இல்ல. நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பாடினாலே அந்த முழு திருப்தியும் நமக்கு வந்துரும் பாத்துக்கோங்க. இருந்தாலும் பண்ணோட பாடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா? ஓகே ஓகே. மிக்க 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 நன்றி. ரொம்ப நல்லா போயிட்டு பாருங்கம்மா. நம்மளோட ஆதி சிவ சிவ அன்பே சிவம் சேனல்ல போயிட்டு அதுல கூட நிறைய பேர் பண்ணோட பாடின அந்த இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஓகேம்மா, நான் செக் பண்றேங்க. நன்றிம்மா. நன்றி நன்றி. சிவாய நம்ம. ரொம்ப நன்றிம்மா. நன்றி. நம்மளோட சேனல் தான்மா இது. பரமேஸ்வரி அம்மா, கேள்விகள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தா பேசலாங்கம்மா. ஓகேங்க ஐயா, பேசுங்க ஐயா. நன்றிமா. சிவாய நம. சிவாய நம. நன்றி ஐயா.